இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கவனம் எல்லாம் வெளியில இருக்கிறதுனாலதான் வீட்ல இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதேதோ சொல்லி என்ன குழப்பி விட பாக்குறியா? நான் உங்களை குழப்பி விடணும்னு அவசியமே இல்ல. ஏற்கனவே நீங்க சின்ன குழப்பத்துலதான் இருக்கீங்க. அது உங்க மனசுக்கு நல்லாவே தெரியும். அததான் ஞாபகப்படுத்தினேன். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு முதலா ஒரு நல்லது பண்ணிருக்கேன். போங்க ஆண்டி, நான் எங்கேயும் போயிட மாட்டேன். இங்கதான் இருப்பேன். முதல்ல உங்க வீட்ல இருக்கிற எதிரிங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனையை கொடுங்க. அதுக்கப்புறம் இங்க வாங்க. தண்ணிக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சது. உங்க அறிவுக்கு புரிஞ்சத என் வாயால சொல்லணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க அறிவுக்கு உங்களால எல்லாத்தையும் சரியாவே புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன பரிசோதிச்சு பார்க்க வந்திருக்கீங்களா? நான் எதுக்கு உங்களை பரிசோதிச்சு பார்க்கணும்? அப்புறம் எதுக்காக புருஷன் பொண்டாட்டி ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த ரெண்டு ஜாதகத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறீங்க? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக இந்த வீட்டு மகாலட்சுமி, ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டலட்சுமி இப்போ வரப்போறா. ஆமா, இந்த நேரத்துல நீ எதுக்கு அவளுக்கு போன் பண்ண? பார்வதிக்கு எதுனா ஒண்ணுனா என் இடது கண் துடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணை துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் டவுட்ல பார்வதிக்கு ஃபோன் பண்ணேன். பார்வதி ஃபோனில் பேசினதை வச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டரை வர வச்சேன். ஆதி, என்ன ஆதி இதெல்லாம்? நீ சொல்றதெல்லாம் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? என் இடது கண் துடிக்கும் போதெல்லாம் பார்வதி எதுனா ஒரு பிரச்சனையில் இருப்பா. நான் போய் அவளை சேவ் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்ன மாட்டேன். அப்புறம் காலத்துக்கு உண்மையை மறைச்சு வச்சுக்காத உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அதுக்காக நான் இதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ஒரு பொண்ணு மனசாக நான் ஐசியூல இருக்கும்போது ஆதி என்கிட்ட வந்து பேசினானா இல்லையான்னு அவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ஒருவேளை ஆதி என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைச்சிட்டா என்ன பண்றது?
ம்ஹும். யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. உண்மை என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இது என்ன ரூமா இல்ல குப்பை தொட்டியான்னு தெரியல. இருக்கிற வேலைக்காரிங்க எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சு. ஒரு சமையல்காரிக்கு வீட்டுக்காரி ஆகணுங்கிற நினைப்புல சுத்திக்கிட்டு இருக்கா. மத்த சோம்பேறிங்களுக்கெல்லாம் என்ன நினைப்புன்னு தெரியல. இதுங்கள இருக்கு இன்னைக்கு வெளுக்குறேன். ஹலோ. என்னடி ஹலோ, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சா? இல்ல நீங்க எல்லாம் வேலைக்கு வந்திருக்கீங்களா இல்ல பிக்னிக் வந்திருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. என்னத்தடி உன்கிட்ட சொல்றது? நான் என்ன ராமாயண மகாபாரதம் கதையா படிச்சிட்டு இருக்கேன்? என் ரூம் எல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. அதெல்லாம் வந்த உடனே கூட்டி சுத்தம் பண்ணணும்னு தெரியாதா உங்களுக்கு? இதோ இப்ப வந்து சுத்தம் பண்றேம்மா. வந்து தொலை. இருக்கிற வேலைக்காரிங்க எல்லாருக்கும் திமிரி ஏறி போச்சு. என்னாச்சு உனக்கு? நான் ஐ லவ் யூ சொன்னாலே நீ சொல்ல மாட்டேன்னு வெக்கப்பட்டு ஓடுவ. இன்னைக்கு நீயே வாண்டடா வந்து சொல்ற? எல்லாமே காரணமாதான். காரணமாவா? என்ன காரணம்? தண்ணி குடிச்சு விக்கல் நிக்கலனா ஏதாவது அதிர்ச்சி கொடுத்தா டக்குன்னு விக்கல் நின்னுடுமா. அதான் ஐ லவ் யூன்னு சொல்லி இன்ப அதிர்ச்சி கொடுத்தேன். ஆனா பாருங்க இப்ப உங்க விக்கல் நின்னு போச்சு பாத்தீங்களா? விக்கல் நின்னு போச்சுதான். சும்மா சொல்லக்கூடாது. பாட்டி வைத்தியம் கரெக்டா கத்து வச்சிருக்க. சரி நான் வரேன். ஏய் இரு. கிச்சன்ல வேலை இருக்கு மாமா. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன கேள்வி? எனக்கு விக்கல் எடுத்தது உனக்கு எப்படி தெரியும்? எப்படி நீ கரெக்டா தண்ணி எடுத்துட்டு வந்த? அது நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, சிரிப்பீங்க. சிரிக்க மாட்டேன், நம்புறேன். சொல்லு. அது நான் உங்களை நினைச்சுக்கிட்டே சமையல் கட்டுல காய்கறி கட் பண்ணிட்டு இருந்தேனா, அப்பதான் யாராவது நினைச்சுக்கிட்டா விக்கல் வரும்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அதுதான் நான் நினைச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு விக்கல் வந்திருக்குமேன்னு தண்ணி கொண்டு வந்தேன். இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. அதனால ஓகே. பாத்தீங்களா, சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. போங்க மாமா, உங்க கூட சண்டை. ஓய்